வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல சீஸி ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். குயிக்கா என் ஸ்டைல எப்படி செய்யறது பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்புல வச்சுட்டு 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு குட்டி குட்டியா சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் எண்ணெயில சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயமும் சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப பூண்டு சேர்த்துட்டு நல்லா பூண்டு ப்ரௌனிஷ் ஆற அளவுக்கு வதக்கி விட்டுக்க போறோம். பூண்டோட ஃப்ளேவர் எண்ணெயில இறங்கணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். அப்பதான் பாஸ்தாக்கு டேஸ்ட் அல்டிமேட்டா கிடைக்கும். கிட்ஸ் சாப்பிடுவாங்களா கேட்டீங்கன்னா எம்மியா சாப்பிடுவாங்க. நம்ம நிறைய ஹர்ப்ஸ் எல்லாம் சேர்த்து செய்யறதுனால பூண்டோட ஃப்ளேவர் தெரியவே தெரியாது, அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். இப்ப பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, அதையும் இதுல சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை, கண்ணாடி பதத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ் அளவுக்கு வதங்கினா போதும். இப்ப இதுல ஒரு பெரிய கேரட்டை நீல வாக்குல துருவி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இதுல சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கேரட் ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் இல்லை, எண்ணெயில லைட்டா சாட்டே பண்ணா போதும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் பாஸ்தா எடுத்திருக்கிறதுக்கு ஒரு 1.5 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்க போறேன். பாஸ்தா நம்ம சீஸியா தான் செய்ய போறோம், அதனால தண்ணி அதிகமாவே ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் பாஸ்தா வீட் பாஸ்தா தான் எடுத்திருக்கேன். சங்கு பாஸ்தாவும் அதாவது சிப்பி பாஸ்தாவும் டியூப் பாஸ்தாவும் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வீட் பாஸ்தான்னு கேட்டீங்கன்னா கடைகள்ல கிடைக்கும். அதுல ரெண்டும் சேர்த்தாப்புல ஒரு 250 கிராம் எடுத்திருக்கேன். அதை தண்ணியில ஒரு கொதி வர ஸ்டேஜ்ல சேர்த்துட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். 5 மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் மூடி ஓபன் பண்ணிட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. கீழே பிடிச்சிருந்தாலும் நம்ம கலரி விடுறப்ப எடுத்து கலர்றப்ப கரெக்டா வரும். இப்ப மறுபடியும் மூடி போட்டு வேக விட்டுடலாம். இன்னொரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஓபன் பண்ணிட்டு மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நான் 20 rupees பேக்கெட் எடுத்திருக்கேன், அதுல ஒரு பேக்கெட் ஃபுல்லா சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டு கொதிக்க விட்டுடலாம். நல்லா கலரி விட்டு கொதிக்க விட்டுடுங்க. இப்ப மிக்ஸ்டு ஹர்ப் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் ரெட் சில்லி ஃபிளேக்ஸ் உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் கிட்ஸ் சாப்பிட போறதுனால இதுல ஒரு பாதி பேக்கெட் மட்டும் தான் சேர்த்திருக்கேன். அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ ரெட் சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் நம்ம போட்டிருக்க பாஸ்தா எல்லாம் நல்லா டபுள் ஆகி நல்லா பெருசா வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு தண்ணியில கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி தண்ணியில நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப இத இதுல சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்க போறோம். கட்டிகள் எதுவும் இல்லாம நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியில ஒரு கிளாஸ் தண்ணியில கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துட்டு கைவிடாம கலரிட்டே இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஹீட்டா இருக்கிறதுல கார்ன்ஃபிளவர் சேர்க்கறதுனால கை விடாம நல்லா கலரிட்டே இருந்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு 3 சீஸ் ஸ்லைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். மேல 4ல இருந்து 3 சீஸ் ஸ்லைஸ் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் புதினா கட் பண்ணி மேல சேர்த்துக்க போறேன். லைட்டா புதினா நல்லா குட்டி குட்டியா சாப் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இது மேல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு மூடி போட்டுட்டு ஒரே ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு கொதிக்க விட்டீங்கன்னா போதும், ரெடி ஆயிடும். சீஸ் நல்லா மெல்ட் ஆயிடும். இப்ப நல்லா கலரிட்டு சுட சுட எடுத்து சர்வ் பண்ணீங்க அப்படின்னா ஒயிட் சீஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. ஹெல்தியான விஷயம்ல ரெடி பண்ணி உங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுங்க. காய்கறி எல்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி நல்லா துருவிட்டு சேர்க்கும் போது எல்லாத்தையும் மிச்சம் வைக்காம சாப்பிட்டுடுவாங்க. ரொம்ப எம்மியா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்துச்சு. என் பசங்க விட்டே வைக்கல, அந்த அளவுக்கு ஃபுல்லா காலி பண்ணிட்டாங்க.
இப்போ சுட சுட சர்வ் பண்ணுங்க. சீஸ் போட்டதுக்கு அப்புறம் உடனே சர்வ் பண்ணிடுங்க. அதே மாதிரி ரொம்ப நேரம் கழிச்சும் சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நல்ல சுட சுட இருக்கு. கையில பிடிக்கவே முடியல. அந்த அளவுக்கு சூப்பரான டெக்ஸ்சர்ல இருக்கு. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.